படார் என்ற சத்தத்தோடு அறைந்து மூடிக்கொண்டது என் வீட்டின் நிலைக்கதவு. எழுந்து வந்து திறந்து வைத்துவிட்டு, "என்ன ஆத்திரம் உனக்கு அப்படி?" என்றேன். என்னைப் பார்த்து புன்முறுவலோடு அது சொன்னது, "உனக்கேன் பொறாமை? என் காற்றுக் காதலன் தென்றலாய் வந்து என்னைத் தழுவினான். நான் வெட்கத்தால் லேசாய்ச் சிணுங்கினேன். இதைக்கூடத் தாங்க முடியவில்லையா உனக்கு?" என்றது கதவு. அடடா, என்ன இது இலக்கிய நயமாகப் பேசுகிறதே என்று யோசித்தபோது, கலிங்கத்துப் பரணி படித்திருக்கிறாயா? அதிலே என்னைப் பற்றி செயங்கொண்டார் எழுதியிருக்கிறார். தலைவி தன் கணவர் வருவார் என்று கதவைத் திறப்பதும், வரவில்லையே என்று கதவை மூடுவதும், இப்படியே விடியும் வரை பலமுறை கதவு திறந்து திறந்து மூடப்பட்டதால் அந்தக் கதவினுடைய தாழ்ப்பாள் தேய்ந்து விட்டதாக அவர் எழுதுகிறார். "படித்திருக்கிறாயா?" என்று கேட்டது கதவு. கேட்ட கதவு அதோடு நிற்கவில்லை, அந்த வரிகளையும் சொன்னது. "வருவார் கொழுநர் எனத் திறந்தும், வாரார் கொழுநர் என அடைத்தும், திருகும் குடுமி விடியளவும், தேயும் கபாடம் திறமினோ" என்று பதிவு செய்திருக்கிறார் நமது செயங்கொண்டார் என்றது. வியந்து போனேன். அன்றொரு நாள் என் வீட்டிற்கு வந்த நண்பர் கேட்டார் உன்னை தட்டி பார்த்துவிட்டு, "இது என்ன பலகை என்று?" இனிமேல் அவர் வந்து கேட்கட்டும், நான் சொல்லுகிறேன் அவரிடம், "இது சங்கப் பலகை என்று." என்ற என் சொற்களைக் கேட்டதும் அந்தக் கதவு சொன்னது, "ஆமாம், நீ கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா என்ற பாரதியின் வரிகளைப் படித்தவன் அல்லவா நீ, சொல்வாய். அப்படியே சொல், எனக்கும் அதில் ஆனந்தமே" என்றது. நன்றி, வணக்கம். உங்கள் ஆர். ஜெகநாதன், சிறுமுகை.